நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் உயிரை கொடுத்தாதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னா நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். அம்மா இருக்காங்களா? காலையிலேயே தோட்டத்துக்கு போனாங்க, இன்னும் வரவே இல்லை. என்ன என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஏன் கேக்குற? நீங்க பாக்குறதுலே எனக்கு தெரியுது. சரி, நான் டீ எடுத்துட்டு ரூமுக்கு வரேன். டீயை போடு, ஆனா நீ வர வேண்டாம். அப்புறம் அவ இருக்கல்ல அந்த புது பொண்ணு முத்துமணி, அவகிட்ட கொடுத்து விட. ஓ, புதுசா ஒருத்தி வந்தோடனே என்ன பிடிக்காம போயிடுச்சுல, இது சரியே இல்லை. பாரு, சரி எது தப்பு எதுலாம் நீ பேசாத. மரியாதையா நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு. டீயா? அங்க கொண்டு போய் வை. கொண்டு போய் வை. எங்க போற? வழிவிடுங்க, நான் போகணும். ஏன் அப்படி அவசரப்படுற? அம்மா தான் வீட்டுல இல்லையே. அப்படி இருக்கும்போது என்ன பயம்? அங்க வேலை இருக்கு, நான் போகணும். இதுவும் உன்னோட வேலை தான். நான் சொல்றத கேட்டீங்கன்னா இங்க நீ வேலைக்காரியா மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் போகணும், எனக்கு வேலை இருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் வேற வேலைக்காரங்க இருக்காங்க. இருந்தாலும் உன்னால எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. நான் உன்னை எதுவுமே பண்ணலன்னு சொன்னாலும் யாரும் இங்க அதை நம்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் போறேன். என்னை விட்டுருங்க. நான் உன்னை தொந்தரவு பண்ணல முத்துமணி, லவ் பண்றேன். நீ ஒரு அழகான பொண்ணு.
எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ என்ன இங்க லவ் பண்ணா உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இல்லனா நான் உன்னை விட மாட்டேன். சொல்ல போனா அதை உன்னால தாங்க கூட முடியாது. தப்பிக்கலான்னு பாக்குறியா இல்ல உன்னை காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல முத்துமணி, இப்ப நீ சத்தமே போட்டாலும் இங்க வரதுக்கு யாருமே இல்ல. இதுக்கப்புறம் நீ இந்த ஜகனுக்கு சொந்தக்காரி. ஜகா, அவளை விட்டுடு, அதெல்லாம் வேண்டாம். போ. உன் அம்மாவும் தங்கச்சியும் இருக்கிற வீட்டில் தான் இதெல்லாம் பண்ணணுமா? வெளியே தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டேல்ல, அது போதாதா? நீங்க எதுக்கு மாமா தேவையில்லாம இதுல இன்வால்வ் ஆகுறீங்க? வாயை மூடிக்கிட்டு பேசாம கீழே போய் உட்காருங்க. நான் ஏன் வாயை மூடிட்டு இருக்கேன்னா இந்த குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கு ஏதோ தப்புன்னு பட்டுச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஜகா. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட கண்ணீர் இந்த வீட்டில் விழுந்துச்சுன்னா அது முன்ன மாதிரி வத்தி எல்லாம் போகாது. அது ஒரு பிரளயமாக மாறும். இங்கே இருக்கிற எல்லாரையும் கொண்டு போகிற ஒரு பிரளயம். எங்க இருந்தோ வந்த அந்த பொண்ணால தான் இங்க சுனாமி எதுவும் வந்துட போதா என்ன? அட சும்மா போங்க மாமா. உங்க பைத்தியக்கார பேச்செல்லாம் அம்மா தான் கேட்பாங்க. அதை என்கிட்ட சொல்லி என்ன தடுக்காதீங்க. உன்னோட எந்த விஷயத்திலுமே நான் தலையாக இருந்தது கிடையாது. பல விஷயங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி, எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தள்ளித்தான் போயிருக்கேன். ஆனால் முத்துமணி விஷயத்தில் நான் அப்படி இருக்க மாட்டேன் ஜகா. உனக்கு முன்னாடி அவளுக்கு காவலா நான் கண்டிப்பாக இருப்பேன். கவலைப்படாதம்மா. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் நம்மளையே பாதுகாத்துக்கணும். இந்த வீட்டில் நீ பாதுகாப்பாக இருப்பேன்னு எனக்கு தோணலை. இதே மாதிரி எப்போதும் உன்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னால் முடியாது. உன்னோட ஊர்லேயே ஏதாவது வேலை பார்த்து நீ பிழைக்கலாம்ல. நான் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லதுண்ணா. நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ என்னை அபசகுணம்னு சொல்லி வீட்டை விட்டு போன்னு சொன்னப்போ நீங்கள் எதுக்காக தடுத்தீங்க? நான் இந்த வீட்டோட ஐஸ்வர்யம்னு சொல்லி எதுக்கு பாப்பம்மா மூலியமா என்னை உள்ள வர வச்சிங்க? அது வந்து உன்னை பார்த்தப்போ எனக்கு என் மனிதம்மா ஞாபகத்துக்கு வந்தா. மணிக்குட்டிக்கு அப்படியே உன் உருவம் தான். இதே வயசு, இதே சுறுசுறுப்பு, இதே நேரம். அவ மட்டும் இருந்திருந்தான்னா அப்படியே ஒன்ன மாதிரியே இருந்திருப்பா. மணிக்குட்டி எப்படி செத்து போனா? அதெல்லாம் ஒரு கதைம்மா. பத்மினி இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவளும் அவள் பசங்களும் என் கூட தான் இருந்தாங்க. மணிக்குட்டியோட அம்மா மணிக்குட்டி பிறந்த உடனேயே எங்களை விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் அம்மா இல்லாத என் பொண்ணை பார்த்தது பத்மினி தாம்மா. கஸ்தூரியோட அதே வயசு தான் இருக்கும் மணிக்குட்டிக்கு. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனால் கஸ்தூரி ரொம்ப கோபக்காரியாக இருந்தா. ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குழியில் இறங்கணும்னு கஸ்தூரி ஆசைப்பட்டா. மணிக்குட்டி வேண்டாம்னு சொல்லி அவள் இறங்கிட்டா. அப்போ மழை காலமாக இருந்தது. அவள் கெட்ட நேரமோ என்னவோ கால் வலிக்கு கஸ்தூரி தண்ணிக்குள்ளே விழுந்தப்போ அவளுக்கு உதவி பண்ண மணிக்குட்டி போய் 2 பேரும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் என்னன்னா கஸ்தூரி குழியை ஒட்டி உள்ள ஒரு மரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா. ஆனால் என் பொண்ணை மட்டும் தண்ணி இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கஸ்தூரி மூலமாக என் பொண்ணை பார்க்க முயற்சி பண்ணினேன். ஆனால் அவளோட அம்மாவுக்கு அதிகாரம் இந்த ஸ்தானம்லாம் வந்தப்போ கஸ்தூரி ரொம்பவே மாறிட்டா. அதுக்கப்புறமா நான் என்னோட மணிக்குட்டியை அப்படியே நிரந்தரமாக நான் மறக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் முத்துமணிங்கிற பேரில் கூட என் மணிக்குட்டியோட பேரை நான் உனக்குள்ள பார்த்தேன்.
யாருமே துணை இல்லாதனா சில சமயம் இதை விட பெரிய ஆபத்துல மாட்டிப்பேன். நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தலாம் இல்லையா? என் கண்ணு முன்னாடி பார்த்தேன்னா கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியுமான்னு தோணலை. ஜெகன் வேணுமுன்னே உன்னை ஏதாவது பண்ணனான்னா? அப்ப என்னை காப்பாத்த கடவுள் வருவாரு. யாரும் இல்லாத ஒரு பொண்ணால கண்டிப்பா அப்படிதான் நான் நினைக்க முடியும். இந்த உலகத்துக்கு வந்துட்டேன், வாழ்ந்துதானே ஆகணும். உனக்கு வேற வழியே இல்லைன்னா நீ இங்கேயே இருக்கலாம். உன்னை கண்ணும் கருத்துமா எப்போதும் பார்த்துப்பேன். ஆனால் உன் மேலே பாசத்தை அன்பையும் நான் எப்போதும் காட்ட முடியாது. நான் குறிப்பாக ஒருத்தர்கிட்ட பாசத்தை காட்டுறேன் அப்படிங்கிறது பத்மினிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் உனக்கு அதிகமான பிரச்சனை தாம்மா வரும். அதாம்மா நான் சொன்னேன். போம்மா, போய் நிம்மதியாக உன் வேலையை பாரு. நான் உங்களுக்காக யோசனை பண்ணி வச்சிருக்கிறது 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று, இந்த வீட்டோட வாரிசான பொண்ணை கண்டுபிடிச்சு அவளை நேரடியாக அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வைக்கணும். அம்மா அப்பாவோட சொத்து அவர் கூட கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த அவளோட தாத்தா சட்டப்படி கல்யாணம் பண்ண 2வது பொண்டாட்டியா இருக்கிற பத்மினிக்கு முறைப்படி தான் சேரணும்னு பத்திரிக்கையில் இருக்கும். அதுல மட்டும் அவ கையெழுத்து போட்டுட்டா சட்டப்படி அது ஸ்ட்ராங். காரணம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரில்லியண்டா உங்களுக்கும் கவுண்டருக்கும் நடந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணீங்கல்ல. உண்மையை சொல்லணும்னா கவுண்டரோட சொத்துக்கு நானும் பொண்டாட்டியும் இப்போ உயிரோட இருக்கிற பொண்ணோட பொண்ணும் நாங்க எல்லாருமே அதுக்கான வாரிசு தானே. ஆமா, ஆனா கவுண்டர் அவரோட எல்லா சொத்தையும் அவர் சாகறதுக்கு முன்னாடி பேத்தியோட பேர்ல எழுதிட்டு போயிட்டார்ல. அப்படி இருக்கும்போது உங்க உரிமைக்காக யாருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போவீங்க? அப்புறம் இன்னொரு வழி இருக்கு. கவுண்டரோட பேத்திய இங்க வர வச்சு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 பேரும் சொத்தை சரிசமமா பிரிச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க வக்கீல் சார். கவுண்டரோட சொத்துல இருந்து ஒரு பிடி மண்ணை கூட நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டவங்க இந்த சொத்தை எடுத்துட்டு போக விட்டுருவேனா? 10 வருஷமா சொத்தை மெயின்டைன் பண்றது இந்த பாப்பம்மா தான். இதுக்கு எந்த வாரிசும் இருக்கக்கூடாது. வேண்டாம், நான் என்னோட ஆப்ஷன்ஸை தான் சொன்னேன். நாம வீட்டு வாரிசா இருக்கிற பொண்ணுக்கும் அந்த கவுண்டருக்கும் என்ன உறவுங்கிற ஆதாரத்தையும் அவளோட ஒரு சைனும் கிடைச்சா போதும். அதை நீங்க கத்தியை காட்டி மிரட்டி பண்ணாலும் சரி, ஆனா அவ நேரடியா வந்து கையெழுத்து போடணும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவளை கொன்னுட்டு வாரிசு செத்து போயிட்டான்னு காட்டுவேன். போதுமே, இதுவே தாராளமா போதும். அவ செத்து போயிட்டான்னா அந்த தொந்தரவு உங்களுக்கு நிரந்தரமா போயிடுமே. அதுக்கும் சில தடங்கள் வந்திருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி அவளை தேடி போன நாகப்பன் அவ கிடைக்காம தான் திரும்ப வந்திருக்கான். இது வரைக்கும் எங்கேயுமே நடக்காத சில பிரச்சனைகள். மணி என்ன அதுக்கான பரிகாரத்தை பண்ணிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும்னு நான் நம்புறேன். கவுண்டரோட பொண்டாட்டியை பத்தி இன்ஃபர்மேஷன் இந்த வீட்டோட வாரிசை கொல்லும் போதே அவங்களோட டெத் சர்டிபிகேட்டும் கிடைச்சதுன்னா உங்க தலைவலி எல்லாம் போயிடும். இல்லன்னா ராமையா கவுண்டரோட சொத்துக்கு வேற வாரிசு யாருமே இல்லைன்னு இப்போ உயிரோட இருக்கிற அவரோட 2வது பொண்டாட்டி பாப்பம்மா தான் அவரோட வாரிசு அப்படின்னும் நம்ம கோர்ட்ல தெளிய வச்சு நமக்கு சாதகமான வாக்குமூலம் வாங்கினாதான் இந்த சொத்தை உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. நான் கொடுத்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கீங்கல்ல என்ன மேடம்? அது எல்லாமே என் கஸ்டடியில தான் இருக்கு. எவ்வளோ ஊர் பேர் தெரியாதவளோட அந்த பத்திரத்தை
பெட்டியில வச்சு பாதுகாக்கிற சூழ்நிலை எனக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடை பண்ணணும் வக்கீல் சார். ஜெகன் ஏதோ ஃபேக்டரி வாங்கணுன்றதுக்காக என்கிட்ட 3 கோடி ரூபாய் கேட்டிருக்கான். சொத்தை கரையம் பண்றதுக்கு முன்னாடி என்னால எதையும் பண்ணவே முடியாது. கொடு. அம்மா, இன்னைக்கு என்ன மார்க்கெட் போக சொல்லி ரேவதி அக்கா சொன்னாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? உனக்கு இங்க இடம்லாம் தெரியுமா? கொஞ்சமா தெரியும். சண்முகம் அம்மா கூட வரும்போது நான் கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் ரேவதி அக்கா எப்படி போகணும்னு சொல்லிட்டாங்க. பார்த்து போயிட்டு வா. யாராவது ஏதாவது கேட்டா கவுண்டர் வீட்ல இருந்து பாப்பம்மா அனுப்புனேன்னு சொல்லு. ஆ. கிளம்பு. பாப்பம்மா, இந்த பொண்ணு யாரு? நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இவ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. சண்முகம் கூட்டிட்டு வந்த பொண்ணு. ஓ அப்படியா? திறமையும் ஆளுமையும் இருக்கு. வேலைக்காரி மாதிரியே தெரியல. வேற ஊருக்காரியா? ஆமா. இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கட்டும், இவ எங்க எப்ப யூஸ் ஆவான்னு நமக்கு தெரியாது. பாப்பம்மா இப்ப சொல்றது எனக்கு புரியலையே. சில விஷயங்களை நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 4 பக்கமும் வலை வீசி தேடிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட இவளோட வயசு தான் இருக்கும். உங்களோட ரூட் என்னன்னு இப்ப புரியுது. சரி, அப்பனா நீங்க கிளம்பலாம். கடைசி நிமிஷத்துல நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரி பாப்பம்மா. எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். வரேன். அங்க இருக்கிற பிரச்சனை காரணமா நீ எங்கேயாவது ஓடி போயிருவ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். உன்னோட லட்சியத்தை அடையுவேன்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததுல என் மேல கோவம் இருக்கா என்ன? அது இங்க நீ நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கூப்பிட்டா நீ கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் இப்போ என் மனசுல நீ கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டு வரன்னு தோணுது. இருந்தாலும் உன்னோட அபிப்பிராயத்தையும் நான் கேட்கணும் இல்லையா? நான் போக வேண்டிய இடத்துக்கு தான் சங்கீதா போயிருக்கேன். நீ இது ஆத்மார்த்தமா தான் சொல்றியா என்ன? ஆமா, இல்லைன்னா நீ கால் பண்ணப்போ நான் உன்னை பார்த்துருப்பேனா என்ன? எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு கிருஷ்ணா. நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? பாப்பா அம்மாவோட மக அங்க இல்லையா என்ன? அம்மா உன்னை என்ன பண்ணுவான் அப்படின்னு தான் நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் பார்க்கலையா? பார்த்தேன். நான் சண்முகம் அம்மா கூட வீட்டுக்கு போகும்போது முத நான் அவனை தான் பார்த்தேன். என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஜெகநாதன் அவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். பெத்த அம்மாவும் கூட பிறந்த தங்கச்சியும் அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. சங்கீதா, உனக்கு ஒன்று தெரியுமா? நாங்கள் ரோட்டில் படுக்கும்போது அங்கே மோப்பம் முடிச்சுட்டு வர சில பேர்கிட்ட இருந்து எங்களோட மானத்தை நான் என் அம்மா என் தங்கச்சி கற்றுக்கிட்டோம். ஜெகனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். போதும், எனக்கு இது போதுமா. நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. ஜெகனுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மானத்தை நான் எப்பவுமே விட மாட்டேன். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஆனால் என் லட்சியத்தை அடையறதுக்கு என்னால் இது வரைக்கும் முடியல. ஆனால் நீ அங்கே போய் ரொம்ப நாள் ஆகலைல்ல கிருஷ்ணா. இப்போவும் உன்னை தேடி ஊருக்கு வந்தவங்களுக்கு உன்னை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவே இல்லை. அது எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தானே என்ன பாப்பம்மா வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த நிமிஷம் வேணாலும் கிருஷ்ணா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான்னு பாப்பம்மாவோட அடியாட்கள் அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் நீ இப்போ முத்துமணி ஆச்சு.
அதை அப்படியே நீ மெயின்டைன் பண்ணணும். ஆனா என்னுடைய போட்டோ பாப்பமா ஆளுங்களுக்கு கிடைச்சா நீ எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் எதுக்காக உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டேனா இதுக்காக தான். நீ போய் ஆனி அக்காவும் பாட்டியும் பார்க்கணும். என்னை தேடி அங்கே போறவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாற்ற அவங்களால முடியும். அப்புறம் நீயும் சித்திரையில காக்காவும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் என்னால் தங்க முடியும். நானே அக்காவும் தேவையானது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கோ நாளைக்கோ நான் போய் ஆனி அக்காவையும் பாட்டியும் பார்த்துட்டு வரேன். எந்த பிரச்சனையும் வராது கிருஷ்ணா. நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு லட்சியத்தை கண்டிப்பா அடைஞ்சிருவ. சரி, அப்படின்னா நான் கிளம்பட்டுமா? நான் லேட்டாக போனா அவங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்க. ஆமா, பாட்டி என்ன சொல்றாங்க? ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க. அதை விட முக்கியமா பிரார்த்தனை பண்றாங்க. நீ திரும்ப வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கண்ணு மூடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை உன்னால செய்ய முடிஞ்சா அதை விட வெற்றி பெருசா வேற எதுவுமே இல்லை. நான் ஜெயிக்கிறதுக்காக ஒன்றும் இதெல்லாம் பண்ணவே இல்லை. பாட்டி ஜெயிக்கணும். என் அப்பா அம்மா என் தங்கச்சியோட ஆத்மாலாம் சாந்தி அடையணும். என் லக்ஷ்மி அம்மா எனக்கு கொடுத்த அந்த தைரியத்தில் நான் அதையாவது பண்ணியாகணும். அப்புறமா அவங்க இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இப்படியெல்லாம் பேசாத. உன்னை அடிச்சு விரட்டின எல்லார்கிட்டையுமே நீ கணக்கு கேட்கணும். அதுக்கான திறமை எல்லாம் உன் கையில் இருக்கு. அதை நீ யூஸ் பண்ணணும் கிருஷ்ணா. எல்லாம் இருந்தும் கூட உன் லக்ஷ்மி அம்மா எப்படி செத்து போனாங்க? அவங்களோட உயிரை எடுத்தது பணமும் சுவாதீனம் அதிகாரம் இருக்கிறவங்க தான். அதுக்கு நம்ம அதே மாதிரி தான் பழி வாங்கணும் கிருஷ்ணா. வாங்கணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் எண்ணி எண்ணி வாங்கினாதான் என் மேலே பாசம் வச்சவங்களுக்கெல்லாம் சாந்தி கிடைக்கும்னா இந்த கிருஷ்ணா அதை செய்வா. அதை நான் பண்ணியே தீருவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.